நோட்டில் வேறு உழுவுது, சரி நியூட்ரலில் வேறு உழுவுது அடிக்கடி. நான் வந்துட போகிறான். நான் போய்க்கிறேண்ணே, இருண்ணே அண்ணே, வராதண்ணே. தேர்ட் இயரில் வண்டி பண்ணுறீங்களே என்ன? ஐயோ வண்டி தினதில்ல. ஹாய், திஸ் இஸ் லோ கிளாஸ் பாரதி. வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்திங்க. இன்றைக்கி என்னோடய நண்பனோட வளகாப்புக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். என்னடா இது தண்ணி அடைச்சிட்டானுங்களா? அட பாவிகளா, இப்போ தான்டா மழை பெஞ்சிச்சு அதுக்குள்ளேயுமா? ஏய் குப்பை, சி பறக்காத. ஹெல்மெட் வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட்டு இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அதையும் கையை விட்டே ஓட்டிட்டு போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி சன்னு கொளுத்தி எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக இவங்க பின்னாடியே நான் போயிட்டுருக்கேன். பாலத்துலலாம் 1 by 1 தான்ப்பா போகணும், வேகமாக போகக்கூடாது. ஆய், ஹெல்மெட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்ன ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரா? ஆஹா, மைக்கு வேறு. சீக்கிரம் உள்ளே தள்ளணும். ரொம்ப ஒயர் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, இதுக்கு தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணுங்கிறது. ஐயா, உங்களுக்கு இப்படி பாரும். பார்ப்போம் எப்போ இருக்குன்ட்டு. வேறு கிஃப்ட்டு வேணும் வாங்கணுங்கிறான். என்ன கிஃப்ட்டு வாங்குறது? அவனை வேறு அம்மிக்கெல்லாம் ஆட்டுக்கெல்லாம் வாங்கி அவன் தலையில் போட்டு கொள்றா அப்படின்னு சொன்னேன். 10 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆகிறேன்னு தெரில. நம்ம போகிற வேகத்தில் தான் இருக்குது. நாயை தான் அரைச்சி போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஆனாச்சி வெயிட் ரொம்ப அடிக்கிறான். பிரேக்கர்ரா. மற்ற நாளெலாம் நம்மளுக்கு கிளி பேச்சு வரும். வீடியோ பண்ணுற அன்றைக்கி தான் பேச்சும் வராது, மூச்சும் வராது. என்னம்மா இலை வீட்டில் உட்காந்துக்கிற மாதிரியே போவோம் இங்கேருந்து நம்ம ஈஸியாக. ஐயோ இலவுங்கிறன போகிறதில்ல. ஐயோ முருகா, என் வாய் இருக்குது. நல்ல நாள்லேயும் நாராசமாக தான் பேசுது, கெட்ட நாள்லேயும் நாராசமாக தான் பேசுது. இருக்கு 28 கிலோமீட்டர் துறையூர். பெட்ரோலு இருக்கிற பெட்ரோல் வச்சு போயிடுவான். பாண்டா போயிடுறா. நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வச்சுருக்கேன், ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அண்ணாச்சி பார்த்து தான் விளையணும், பார்க்காமலாம் விளையக்கூடாது. ஓகே, முசி வந்தாச்சு. இதை தாண்டி போகிறதுக்குள்ள எனக்கு கடுப்பாகுது. ஏய் அழகான என்ன நம்மள வாங்க மாட்டேங்கிறாங்க. சரி என்ன போடுறாங்க இங்கே ஒன்றா? நம்ம போகிற சைடு இந்த காரும் வந்துட்டுருக்குது. சமத்திங்கி ராங்கு இல்லை, அவங்க போகிற வழியில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம்மா. என்னடா அது கண்ணில் வேறு ஏறி தொலையுது. 5 கீழே இருக்குது. பீஜியம் கூட அம்மாடி. டேய் இப்போ தான் டயரை மாற்றி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே டயரை போக வச்சுருவாங்க இந்த ரோட்லேயே. சரி ரிக்ஷா வண்டி. அண்ணே சாரி, குதிரை வண்டி. ஐயோ மாசா கெத்தா அப்போ இருக்குது வண்டி. சீக்கிரம் நம்மளும் ஒரு கார் எடுப்போம். இந்த வண்டி இடிவு கட்டினதுக்கே நம்மளுக்கு நாக்கு தள்ளிருச்சு.
கார் எடுத்து காரை கட்டினோம்னு அப்புறம் பின்னாடி தள்ளிடலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெயில் கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு. இன்றைக்கின்னு பார்த்து மழை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேஞ்சு இந்த ஊரையே நாசம் பண்ணிடுச்சு. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் இருக்கும். ஐயோ கொட்டாய் வருது. நண்பன் வேறு 10 மணிக்கு வாடா புண்ணியா, இல்லைன்னா நீ அவ்வளோதாண்டா, உனக்கு கதம் தாண்டா புண்ணியா. 60 மெயின்டைன் பண்ணி போய்க்குவோம். அதுவும் இல்லாமல் நம்ம விளாக் பண்ணுற அன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு அப்படியே ஷையாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளை பார்ப்பாங்களா, ஒரு பதட்டமாக இருக்கும். இங்கே இருக்கிற வேலைக்கே இங்கே எல்லாமே உழவைக்கிறேன். நேற்று ஃபுல்லாக பெரிய 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 சிறப்பான தரம்பான ப்ராப்ளம். ஓகே மக்களே, தொடர்பான ரீச் ஆனே கண்டினியூ பண்ணுறேன். காடாவதான்னு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பொழப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம கேமரா வாங்குற வரைக்கும் இப்படி தான் பண்ணி ஆகணும். கேமரா விசாரித்து பார்த்தேன். எனக்கு நான் மொபைல் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது நல்ல வரைக்கும். எங்களுக்கு பிரச்சனை வருங்கும்போது எல்லாரோட பிரச்சனைங்கும் போது நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது ஒரு பையனை கொடுக்க மாட்டேங்கிறான், சரி ஒரு பையனும் வரமாட்டேங்கிறான். ஏன் பிரச்சனை எனக்கு பெருசு. என்னைக்கு தான் சூழ்நிலை மாறுன்னு தெரில. அதுவும் இங்கே செட்டில் ஆகிறத பற்றி பிரச்சனையே இல்லை. செட்டில் ஆகிறது இங்கே பிரச்சனையே இல்லை. அம்மா அப்பா இல்லாத எத்தனை பசங்க என்ன மாதிரி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரில வேறு. நான் இந்த வண்டி வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். எத்தனை நாள் லோனுக்காக அலைஞ்சேன். இந்த லோனுக்காக அலைஞ்சு லோன் கட்டுறதுக்காக எத்தனை நாள் லோன் அலைஞ்சேன். இப்போ டியூ கட்டி முடிஞ்சு மறுபடியும் லோலாம் அணைஞ்சிட்ருக்கேன். எதுக்கு, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் முன்னேற ஜெயிக்கணும்னு அப்படிங்கிறதுக்காக. அதுலேயும் அடிக்கடி ஒரு கேட்டு போட்டு வருது. அந்த கேட்டை தாண்டி வரத்துக்குள்ளே என் பேண்டு கிழிஞ்சிருது. மறுபடியும் தச்சு போட்டு எத்தனை பேண்டை அப்படியே தையல் போட்டு அந்த கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், இதுதான் நிறையா இருக்குது. ஆனால் சந்தோஷங்கிறது ஒரு 10% வருது, திரும்பி அதுவும் போயிடுது. ஏன் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோமா? எங்கடா அது இவ்வளோ கூட்டமாக இருக்குது, அடிச்சிடுவாங்க. அண்ணாச்சி இங்கே பாருங்க அண்ணாச்சி. ₹100ண்ணே. அதுக்குன்னு அடிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம பெட்ரோல் அடிக்கணும். நம்ம ஊர் பெட்ரோல் பங்கில் அடித்தா நம்ம சொல்கிறத கேட்பானுங்க. ஸ்லோவாக அடிக்கணும், ஸ்லோவாக அடிப்பாங்க. ஊர் விட்டு ஊர் பெட்ரோல் அடித்தோம்னா இப்படி தான் வாங்கிட்டேன். வயலை நீ ட்ரீட்டு மட்டும் வைக்காம போடுறா, செத்துறா நீ. கல்யாணத்துக்கும் ஒரு இலவும் பண்ணல, வளகாப்புக்கும் ஒரு கருமமும் பண்ணாமல் இருந்தால் நீ சும்மானாலே நான் ஓட்டுவேன். இன்றைக்கி ஃபார்மில் வேறு வந்திருக்கேன், சொல்லவா வேணும். உனக்கு எவ்வளோ நேரம் கிளம்புற நேரம் சொன்னான். அப்போனே முருகா பத்திரமா உன் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துருப்பா உன் வீட்டுக்கு. இந்த துறையூருக்குள்ளே நுழைஞ்சாவே இப்படி தான். ஏன்னா சிட்டி இல்லை, அவனுக்கு 1008 வேலை இருக்கும், அவங்க போயிட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரி வெட்டி பயலுக இல்லை. ஆனடிச்சு சாடிக்கிறாங்களே, காது சூடாக்கிடுவாங்களே. போக மாட்டேங்கிறாப்புல. அண்ணாச்சி அண்ணாச்சி. ஐயோ நம்மளை நோக்கி வருதுடா. ஏய் நீ நாளைக்கு தான்டா போய் சேருவேன் உன்னால்.
இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணுமா? அந்த நாய் நான் அங்கிட்டே வந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் அங்கிட்டே வந்துருப்பேனா? அவன் நான் அங்கே போய் வச்சுக்கிறேன். மூஞ்சி வேறு டல்லாயிருச்சுன்னா அவ்வளோதான். வெயிட்ரா. ஏய் என்னோட இவ்வளோ தூரத்தில் வரையிறாங்க, கண்ணில் ஏறுது, என்னால் முடியல முருகா. வண்டியாக வருதே. என்ன அல்ல கத்தி வச்சு நிற்கிறாரு. ஓகே, இதான் நம்ம ஷார்ட் கட். கால் மேலே விடா, கீழே வச்சிருக்கியோ? என்னடா? யார்? நானா? நான் இப்போ தாண்டா வந்தேன். நான் ஒரு 8:30 கிளம்புனேன். இங்கே மேலே வைக்கிறது பாரு, இங்கே இருக்கு பாரு. காலை தொங்க விட்ருக்கியா? தொங்க விடாரா, கால் மக்கிறது இருக்கும் பாடுறா, அதை எடுத்து. நல்லா தான் இருக்கா? நான் வேறு வீடு எடுக்கணுங்க. ஆ ஆ ஆ சரி 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 சரி. ஆ நல்லா இருப்பான். நல்லா உட்கார மாட்டாங்கடா. வேணாண்டா, உட்கார மாட்டா. காலை கவிர மாட்டேங்க. உட்காரு. அது அப்பப்போ இந்த மொபைல் ஒரு பிரச்சனை. அவன்கிட்ட சொல்லுவான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. ஆனால் ஊர்லேருந்து வந்ததுலாம் வந்து இருக்குது. இதுக்கு அங்கிட்ட எடுத்தால் தான் ரெக்கார்ட் ஆகலை. சென்டரில் வாடா. வா. ஆ தம்பி, எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறல்ல, அதான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்க. ஆ மண்டப பக்கத்தில் பாடுறா தண்ணி ஓடுது. இந்த இதெல்லாம் தண்ணி வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. மண்டப பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எங்கடா வந்துட்டோமா இல்லையா மண்டபத்துக்கு? எங்கடா இந்த மண்டபம் தான் சொன்னான். இந்த மண்டபம் இல்லையாடா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மண்டபத்தோட தான் போகிற சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. இல்லை இரு, கேப் இருக்கு, நல்ல வேலை. எங்கடா மண்டபம் இருக்கு? ராமகிருஷ்ணா மண்டபமா? முடக்கால் வேறு நிற்கிறேன்டா.
யூட்டனா இருக்குல்லையா? என்னடா சந்து பந்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க? அந்த நாய் முன்னாடியே ஃபங்க்ஷன் வைக்காதா? எங்கடா எங்கிட்டா உட்காந்துருக்கிறது யார்? ராதாவா? நேராவா இதுலையா? இதா ஏன்டா அந்த நாய் தெரிஞ்ச இடத்துல வைக்காதோ? இங்கே வந்து சந்துக்குள்ளே தான் வைக்குமாண்ணே. மச்சான் தண்ணி மட்டும் போதுமாடா? சைடு சாதம் வேணுமா? இங்கே இருக்கிறது என்னடா? சொல்லுப்பா. கிளம்புறியா? ஏன் எங்கே வந்து விட்ற? யாரும் விடல. சரி கிளம்பலாமா? ஓகே, நான் ஊருக்கு அவ்வளோதான் கிளம்பிட்டேன். நிறையா ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக அங்கே போய் ஜாலியாக எல்லாத்தோடையும் பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அங்கே போய் சின்ன சின்ன வேலை, சேர் எடுக்கிற வேலை, கேன் தூக்கி வைக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு வேறு பேர் லோக்கல் பற்றி மறக்காமல் என் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்திங்க. ஓகே, தேங்க்யூ.